8 வகையான பைரவர் இருக்கிறதா சொல்றாங்க. 8 திக்குல இருக்காங்க. அதுக்கு அஷ்டதிக்கு பாலர்கள் இருக்கிற மாரி இது 8 பைரவர் 8 திக்கையும் காசியிலேருந்து காப்பாத்துறாரு. அப்படின்னு அஷ்ட பைரவர் வழிபாடும் உண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மந்திரம், யந்திரம், தந்திரமா வழிபாடு பண்ணா தான் பலன்கள் அதிகம். மந்திரம், யந்திரம், தந்திரமா உருவ வழிபாடு அதிகமா உச்சாரணம் பண்றத விட இப்படி தான் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க. தீர்க்க முடியாத பிரச்சனை, கழுத்து நெருக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனை இருக்கு. அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோமங்கள் செய்யறது உண்டு. அதுக்கப்புறம் வந்து மந்திர, யந்திர, தந்திரமா வழிபாடு சொல்லிக் குடுத்தாங்க. கடன் பிரச்சனையை தீர்க்கிறத விட பைரவ வழிபாடு முக்கியத்துவம் தருவாங்க. வராத கடனை வசூல் பண்ணி தரவரும் வந்து பைரவர் தான். சாதாரண நீங்க இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றினாலே போதும். சனீஸ்வரனுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா குருவா சொல்லுவாங்க இவர். அப்போது 7.5 சனி, அஷ்டம சனி, இன்னும் சில சனியால் இருக்கக்கூடிய தொல்லைகள், சனி வந்து லக்னத்து 8ல் இருக்காரு அப்படின்றப்போ வரக்கூடிய பிரச்சனைகள். 7.5 சனின்றதுன்னா சந்திரன் இருக்கிற வீடு நம்ம ராசியாக எடுத்துக்குவாங்க ஜாதக கட்டத்தில். சனி பகவான் வந்து 2.5 வருஷம் ஒரு வாட்டி மாறுவார், பயிற்சி ஆவார். அப்போது ராசிக்கு பின்னாடி ராசிக்கு அடுத்தது. அப்போது 2.5 3 2.5 பார்த்தீங்கன்னா 7.5 வருஷம் ஆகும். இது வந்து 7.5 சனியாக எடுத்துக்குவாங்க. எங்கே ராசி கட்ட சந்திரன் இருக்கோ அது நம்ம ராசி. சந்திரனுக்கு பின்னாடி ஒரு 2.5 வருஷம், சந்திரனோட ஒரு 2.5 வருஷம், சந்திரனுக்கு அடுத்து ஒரு 2.5 வருஷம் அப்படி எடுத்துக்குவாங்க. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்துல சனி வர்றப்போ அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அஷ்டமம்னா 8, அர்த்தம்னா பாதி. 8ல் பாதி 4ஆம் இடத்துக்கு வர்றது வந்து அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அதுக்கப்புறம் அஷ்டம சனி, நம்ம ராசிக்கு 8வது வீட்டு வர்றது. இந்த மாதிரி சனினால் வரக்கூடிய தொல்லைகள் ஜாதகத்தில் சனி பகவான் மேச ராசியிலேருந்து நீச்சமாவதுனால சனி வீடு பலன்கள் கிடைக்கலன்றவங்களாம் பைரவ வழிபாடு பண்ணுறப்போ கருணையோட சனீஸ்வரனை பார்த்து இவரும் ஒரு உத்தரவு கொடுத்துருவாரோ, எனக்கு வழிபாடெலாம் பண்ணியிருக்காங்கப்போ பார்த்து கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். அப்போது குரு சொன்ன சனீஸ்வரனுக்கு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சில வழிபாடெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. சனியோட தொல்லைகள்லேருந்து வெளிப்படணும்னா, யம பயம் போகணும்னா, சில பேருக்கு மரண பயம் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் விதவிதமாக எண்ணங்கள் தோணும். இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாமா, தூக்கில் தொங்கலாமா, மருந்து சாப்பிட்லாமா, இப்படிலாம் சில எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து விடுபடணும்னா பைரவ வழிபாடு ஒரு எடுத்த கையாக இருக்கும். ஏன்னா காலனை ஆள்பவர் பைரவர். யமனுக்கு இவர் தான் சம்ஹாரமூர்த்தின்னு பேர். கால சம்ஹாரமூர்த்தின்னு சொல்லுவாங்க, கால பைரவர்னு சொல்லுவாங்க. இந்த கால சம்ஹாரம் மூர்த்தினாக்கா காலனையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு பேர். இப்படியெல்லாம் ஒரு பைரவர் வழிபாட்டில் நம்ம எடுத்துகிட்டு வரோம்.